ஸ்ரீ பேச்சியம் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிட குமரன் பேசுகிறேன். 2024ஆம் ஆண்டு ஆடி மாதம் கும்பராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த உங்களுக்கு நிறையா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் திருமண தடைகள் நீங்கக்கூடிய பரிகாரங்களை அடுத்த வீடியோவில் போட இருக்கிறோம். சனி பகவானை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக ஏதுவாக உங்களுக்கு சுலபமாக ஒரு வீடியோவை போட இருக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்தடையும். இப்பொழுது ஆடி மாதத்துக்கு உண்டான கும்பராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். கும்பராசி நேயர்களுக்கு ஏற்கனவே ஜென்மத்தில் சனி வக்கரமற்று இருப்பதும், நாளில் செவ்வாய் குரு இருப்பதும், குருமங்கள யோகத்தை மட்டுமல்ல 6இல் சுக்கிரன் இருப்பதும், 8 புதன் 6இல் இருப்பதும், 7 சூரியன் 6இல் இருப்பதும், சுயதொழில் புரிவோர் அனைவருக்குமே நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்கால சிறப்பான அமைப்பாக அமையும். மெயினாக வந்து இந்த 50 வயது கடந்தவர்கள் சுயதொழில் புரிவோர் புறமே நல்லாயிருக்கும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் உணவு சம்மந்தப்பட்ட துறையாக இருந்தாலும் சரி, அல்லது ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட துறையாக இருந்தாலும் சரி, கட்டட சம்மந்தப்பட்ட துறையாக இருந்தாலும் சரி, கன்சல்டிங்கில் இருக்கிறவங்க புறமே லாபத்தை ஏற்படுத்துங்க, நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க. அதேமாதிரி உத்தியோகத்திலையும் வேலையிலையும் இருப்பவர்கள் கொஞ்சம் சற்று நிதானம் தேவை. சக ஊழியர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. ஏன்னா வேலையில் இருக்கும்போது பல இடையூறுகள், இடைஞ்சல்கள், இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அது ஒத்துழைப்போடு செய்வது நல்லது. சக ஊழியர்களையும் அனுசரித்து செல்வதும் நல்லது. சக ஊழியர்களையும் ஒத்துழைப்பும் அனுசரிப்பும் கிடைக்கும். அதேபோல் நீங்கள் வந்து கும்பராசி நேயர்கள் வந்து அன்றாட வேலையை, அன்றாட பணிகளை கவனமாக அன்றாட முடித்து விட்டால் வேறு பிரச்சனையை தவிர்க்கலாம். வேலையுள்ள பெண்களும் சக ஊழியர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. படிக்கும் மாணவர்கள் சற்று கவனமாக படித்தால் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய அமைப்பும், ஒரு சிலர் காலேஜ் படிக்கக்கூடியவங்க வந்து நல்ல முறையில் படித்தால் அரியர் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். ஒரு சிலர் வெளியூர், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும். ஒரு சிலர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும். வேலை தேடுபவர்கள் புதிய வேலை வாய்ப்பு சற்று தாமதமாக கிடைக்கும். கும்பராசி நேயர்களுக்கு வந்து ஜென்மச்சனி நடப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. கணவன் மனைவியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவுகளில் சின்ன சின்ன பிரச்சனைகளை, இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனம் தேவை. கவனமாக இருந்துவிட்டால் சரியாகிவிடும். புதியவர்கள் திருமணம் முடிய வயதில் உள்ளவர்களுக்கு சற்று தாமதமாக திருமணம் நடக்கும். ஆண் பெண் இருவருக்குமே. ஏன்னா கோச்சாரத்தில் வந்து சனியுடைய ஆதிக்கம் சரியில்லாத இருப்பதாலும் அவரவர் சுய சாதகத்தை பொறுத்து அதற்கு தகுந்தது போல் திருமணம் கைகூடி வரும். நல்லபடியாக உங்களுக்கு முடியுங்க திருமணம். கும்பராசி நேயர்கள் வந்து அனைவருமே வந்து கொடுக்கல் வாங்கல், காசு பணங்களில் கவனமாக இருக்கணும். வண்டி வாங்கின போக்குவரத்தில் மெயினாக கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து அந்த மாதிரி இதெல்லாம் போடக்கூடாது. போட்டால் அதில் மாட்டிக்கிடுவீங்க. கும்பராசி நேயர்களுக்கு கும்பராசி நேயர்கள் சர்பேஸ்வரரை வணங்குவதும், சனிக்கிழமை ஏதோறும் பிள்ளையாரை வணங்குவதும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் என்று சொல்லி உங்களிடம் விரைவுகிறேன். இளமுருகு ஜோதிடர் குமரன். நன்றி, வணக்கம்.